الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சென்ற வாரத்தை தொடர்ந்து இந்த வாரமும் இதனுடைய பேரவர்களால் நாம் எல்லாம் பெண்கள் பயான் என்ற ஒரு சபையிலே கூடியிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தினை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமை செய்வதாக இருந்தாலும் அது இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. சொர்க்கத்தினுடைய கருவூலம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மையாக இருக்கட்டும் அல்லது தீமையாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த செயலையுமே நாம் செய்ய முடியாது என்று நமக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நன்மையான காரியத்தில் நம்மையெல்லாம் அல்லாஹ் ஒன்றுபடுத்தி இருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும் என்று புகழ்ந்தவனாகவும், ஒரு மார்க்க சபை எப்படிப்பட்ட சபை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகள், அவனுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், அவனுடைய சட்ட திட்டங்களை பேசக்கூடிய ஒரு சபை என்பது வீதிகளிலே மலக்குமார்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வீதிகளிலும் திரிந்து கொண்டிருப்பார்கள். எதற்காக என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை, போதனைகளை எங்காவது பேசுவதை, செவி மறுப்பதை இந்த மாணவர்கள் கேட்டார்கள் என்றால், இன்னொரு மாணவர்களுக்கு சொல்வார், இங்க ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு மனித கூட்டம் இருக்கிறது, அவர்கள் இங்கே இறைவனுடைய வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இறைவனுடைய செய்தியை, கட்டளையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சபையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வானவர்களுக்கு சொல்லப்படும். அப்படி சொன்னவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த வானவர்களும் என்ன செய்வாங்கன்னா அந்த சபையை நோக்கி வந்துருவாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ரெக்கைகளால் இந்த சபையை என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி சூழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாமெல்லாம் ஒரு பாவம் செஞ்சிருவோம், ஒரு தவறை செஞ்சிருவோம், அந்த தவறுக்கு பரிகாரம் தேடுவோம். இந்த தவறை செஞ்சிட்டோம், இதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைப்போம். பரிகாரம் செஞ்சாலும் அந்த பாவத்தை இறைவன் மன்னித்தானா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இது போன்ற சபைகளில் கலந்து கொண்டோம் என்றால், இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை கேட்கக்கூடிய, பேசக்கூடிய விஷயங்களில் நாம் கலந்து கொண்டோம் என்றால், இந்த மலக்குமார்கள் இறைவனத்திலே பேசக்கூடிய செய்தி என்னவென்றால், உரையாடல் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், தெரிந்திருந்தும் அல்லாஹ் எப்படி கேட்பானா, இந்த மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எதை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்பான் அல்லாஹ். அப்போ மலக்குமார்கள் சொல்வார்கள், அவர்கள் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள், சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு, நான் இவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி என்று இறைவன் என்ன செய்வான், மலக்குமார்கள் மூலமாக சொல்வான். அப்ப இப்படிப்பட்ட சபையில நாம இருக்கிறது என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அனுபவம். அப்ப அதற்காகவே நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவனை அதிகமாக புகழ்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறியவனாக இன்றைக்கு நாம் எடுத்திருக்க தலைப்பு என்னவென்றால், இணை வைப்பும் பித்அத்தும். நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இணை வைத்திடவே கூடாது. நாம தொழுகாம விட்டுட்டோம், அந்த தொழுகைக்கான பாவத்தை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் பட்டியல போட்டு நாளை மறுமையில் என்ன செய்வான், தொழாத குற்றத்துக்காக அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அதுல நாம யாரும் தலையிட முடியாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலேயோ அல்லாஹ்வுடைய ஆட்சியிலேயோ நம்ம என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. ஒரு மனிதன் தொழுகை, நோன்பு, தர்மம், இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மறந்து விட்டார் என்றால், அல்லாஹ் என்ன செய்வான், அவரை நாடினால் அவருக்கான அந்த தண்டனை காலத்தை என்ன செய்வான், நிறைவேற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். அப்ப இந்த இணை வைப்பு என்ற மிகப்பெரிய ஒரு பாவம்
நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலத்திலும் செய்திடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் கஷ்டத்தில் இருக்கின்றான். ஒட்டுமொத்த மனிதர்களையும் இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசியாக பிறக்கக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறித்து அல்லாஹ் சொல்றானா, எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்போ நாமெல்லாம் நஷ்டவாளி என்றால் நாம் இந்த உலகத்துல தொழுது நோன்பு வச்சு நன்மையான காரியங்கள் ஈடுபடுறது என்ன பலன் இருக்கிறது, இது போன்ற சபைகளில் கலந்து கொள்வதற்கு என்ன பலன் இருக்கிறது என்று நமக்கு தோணும். ஆனா அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களை சொல்றான், நம்பிக்கை கொண்டு இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கை என்னது, ஈமான். ஈமான் என்ன சொல்லி கொடுப்பாங்க, மதரசால சொல்லி கொடுப்பாங்க. மதரசால என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஈமான்னா யாருக்கா தெரியுமா? நம்ம மதரசால சொல்லி கொடுத்துருப்பாங்க ஈமான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அசத்தை சொல்லி கொடுப்பாரு. ஈமான் என்றால் இறை நம்பிக்கை தான், அது எல்லாருக்குமே தெரியுமே. ஈமான் என்றால் என்ற செய்தியை சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துல வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டம் வருவாங்க. அவர் எப்படி வருவார்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயணியை போன்று வருவார். ஆனால் சஹாபாக்களுக்கு தெரியும், வெளிநாட்டுல இருந்து வெளி இடங்கள்ல இருந்து வெளி ஊர்கள்ல இருந்து வரும்போது இன்னைக்கு நாம சொகுசா கார்ல பயணம் பண்றோம், ட்ரெயின்ல பயணம் பண்றோம், பிளைட்ல பயணம் பண்றோம், அது ஈஸியா நம்ம பயணம் பண்ணிடுறோம். ஆனா வெளியூர்ல இருந்து அந்த காலத்துல வரும்போது ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் கால்நடையாகவும் வரணும். அப்போ ரொம்ப சிரமமா இருக்கும் பயணம். ஒருத்தர் பயணம் வந்திருக்கிறாரு அப்படிங்கறத அவருடைய உடை, அவருடைய முக பாவனை, அவருடைய தலைமுடி கலைஞ்சிருக்கும், தூசி படிஞ்சிருக்கும், சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கும். இதை வச்சு சொல்லிடலாம் இவர் பயனாளி, பயணம் பண்ணி வந்திருக்கிறாரு அப்படின்னு சஹாபாக்கள் முடிவு பண்ணுவாங்க. அந்த அடையாளம் எதுவுமே இல்ல வந்திருக்க மனிதர்கிட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதர் உடுத்து வர்றாரு, அப்படி எந்த அடையாளமும் இல்ல. அப்புறம் அந்த மனிதர் அந்த பகுதியை சேர்ந்தவர் இல்ல, ஒரு உள்ளூர் வாசினா அந்த சஹாபாக்களுக்கு தெரியும்ல, அவர் உள்ளூர் வாசியும் இல்ல. இந்த விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அப்போ ஏதோ நடக்குது அப்படின்னு சஹாபாக்கள் புரிந்து கொண்டு வந்த மனிதர் நேரா என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தொடைக்கு நேரா காலுக்கு நேரா வந்து உட்கார்ந்து நெருக்கமா உட்கார்ந்துக்கிட்டு நிறைய கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது ஈமான் என்றால் என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, ஈமான் என்றால் என்னன்னு கேட்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வ கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்படின்னா ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ப வேண்டும், அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய மலக்குமார்களை நம்ப வேண்டும், நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய விதியை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். இதுதான் ஈமான். இது நம்ம யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது உண்மையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான், இதுதான் மனித குலத்துக்கு சரியானது என்று ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணிடலாம், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம். ஆனா இந்த ஈமானுடைய விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அல்லாஹ் நம்பணும்னா அல்லாஹ் நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. ஆனா அல்லாஹ் நம்பிக்கை கொள்றோம். மலக்குமார்களை பார்த்திருக்கோமா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்கோமா? இல்ல. அவங்கதான் தூதர் வகி அவங்களுக்கு இறங்குங்கிறத நம்புறோம் நாம. அவர்கள் மூலமாக தான் திருமறை குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்புறோம் நாம. நன்மையோ தீமையோ அது அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நடக்குது ஒரு மூமின் நம்பணும். மறுமையை நம்பணும். மறுமையை நம்ம நம்புறோம். நாளைக்கு என்னைக்கோ நடக்க போற விஷயம், மௌத்துக்கு பிறகு நாம எல்லாம் மகசர் மைதானத்தில் எழுப்பப்பட்டு இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம விசாரணை களத்தை சந்திப்போம் என்ற மறுமையை நம்பணும். இது எல்லாமே ஈமான். அப்ப இந்த ஈமான் கொண்டு இந்த ஈமானோடு நிற்க கூடாது, நல்லறம் செய்ய வேண்டும், சாலிகாத்தி நல்லறங்களை செய்ய வேண்டும். அந்த நல்லறம் செய்யும் போது உண்மையை போதிக்க வேண்டும். உண்மையை போதித்து அதில் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக பொறுமையோடு நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை தவிர இது எல்லாருமே நஷ்டவாளிதான். அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு என்னெல்லாம் அமல்களை காட்டி தந்தார்களோ அந்த அமல்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அப்ப நம்பிக்கை கொண்டாச்சு, அமல் செஞ்சாச்சு, உண்மையை போதிக்க வேண்டும். சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லும் போது நிறைய பிரச்சனை வரும். ஒரு ஹதீஸை எடுத்து சொல்லும் போது நிறைய பிரச்சனை வரும்.
என்ன பிரச்சனை வரும்? உதாரணத்துக்கு சொல்றோம், ஒருத்தட்ட போய் சொல்றோம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய இடங்களில் சபைகளில் நீங்கள் அமராதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் இங்க சொல்லக்கூடிய வசனம் எங்கெல்லாம் பொருந்தது நாம் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வசனம் எங்க கேலி செய்யப்படும்? தர்காக்கள்ல கேலி செய்யப்படும், இணை வைப்பு நடக்கக்கூடிய இடங்கள்ல கேலி செய்யப்படும். ஏன்? அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை என்ன செஞ்சிருவாங்க? அவுலியாட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய சக்தியும் என்ன செஞ்சிருவாங்க? அவுலியாட்ட கொடுத்துருவாங்க. அந்த தர்காவுக்கு போற மக்கள்கிட்ட போய் நாம கேட்போம். அவங்க கூட சொல்லுவாங்க, வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, உங்களை படைச்சது யாரு, என்ன படைச்சது யாருன்னு எல்லாம் கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க? அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்துவாங்க. ஏன்? இவர்கள் எங்களுக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. இறந்தவர்களிடத்தில் கையேந்துவதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள், அவர்கள் பரிசத் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான ஒரு திரை போட்ட வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் இந்த இடத்துல கேலி செய்யப்படுதா இல்லையா? அப்படிப்பட்ட சபையை நாம புறக்கணிக்கணும். இப்படி புறக்கணிக்கக்கூடிய எந்தெந்த சபைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் புறக்கணிக்கும் போது, உண்மையை சத்தியத்தை போதிக்கும் போது பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த பிரச்சனை வரும்போது பொறுமை செய்ய வேண்டும். யார் பொறுமையாக இருக்கிறாரோ, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உண்மையை சொன்னதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை வருது, சத்தியத்தை எடுத்து சொன்னதுனாலதான் நெருக்கடி வந்துச்சு என்று சொல்லும் போது அதில் நாம் பொறுமையாக இருந்தால் நமக்கு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் நஷ்டவாளி என்ற பட்டத்தில் இருந்து காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னானே, அந்த பட்டியலிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நம்மை அகற்றி நம்ம என்ன செஞ்சிருவான்? வெற்றியாளர்களுடைய பட்டியல அல்லாஹ் சேர்த்துவான். அப்ப அந்த அடிப்படையில நாம என்ன செஞ்சுக்கணும்? நாம அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? இணை வைத்து விடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நாம ரொம்ப கவனமா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, முஆத் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. புகாரில 2856வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாட்டுக்கு ஆளுநரா அனுப்புறாங்க. அப்படி ஆளுநரா அனுப்பும் போது முஆத் அவங்களிடத்துல சொல்கிறாங்க, முஆதே, அல்லாஹ்வின் மீது உள்ள உரிமை என்ன? அல்லாஹ்வுக்கு மக்களின் மீது உள்ள உரிமை என்ன? மக்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள உரிமை என்ன என்பதை நீர் அறிவீரா என்று கேட்டார்கள். அப்போ முஆத் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வீர்கள், அறிந்தவர்கள் என்று முஆத் அவர்கள் செய்றாங்க, பதிலளிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களின் மீது அல்லாஹ்வுக்குள்ள உரிமை என்னவென்றால் அவர்கள் அவனையே என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க பாருங்க, மக்கள் அல்லாஹ்வை தான் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், எங்க நாங்க தர்காவுக்கு போறோம், இல்ல வேற ஒரு விஷயத்துக்கு போய் கேட்கிறோம், நேர்ச்சை செய்யறோம், நாங்க என்ன அல்லாஹ் வணங்காத விட்டுட்டு அவுலியாவையா வணங்குறோம்னு கேட்பாங்க. ஆனா நிறைய தர்காக்கள்ல போய் பாருங்க, அங்க போய் சஜ்தா செய்வாங்க, அங்க போய் சுஜூத்ல போய் கேட்பாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதை போன்று அந்த அவுலியாக்களிடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்னதற்கு பிறகும் இந்த இறந்து போன மனிதர் என்ன செய்வாரு? செவியேற்பார் என்று சொல்லி நம்புறாங்களா இல்லையா? அப்ப இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் அந்த மனிதருக்கு கொடுத்த பாவம் தானே. இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும், அல்லாஹ்வுக்கு யாரையாவது தெரியாம இருக்குமா? நமக்கு இப்போ உலக வாழ்க்கையில நானே இருக்கிறேன், இப்ப நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், எனக்கு ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் வாங்கணும், அவர் மூலியமா ரெக்கமெண்டேஷன் வாங்கி வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன செய்வேன்? எம்எல்ஏ சிபாரிசு கடிதத்தை வாங்கி கொண்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். ஏன்? எம்எல்ஏவுக்கு அந்த கம்பெனி பரிச்சயமான கம்பெனி, அறிமுகமானவர். எம்எல்ஏ சொன்னா அவங்க தட்டவே மாட்டாங்க, வேலையை தூக்கி எனக்கு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல நமக்கு ரெக்கமெண்டேஷன் தேவை. ஆனா அல்லாஹ்வுக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையா? அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள விஷயம் என்ன? உங்களை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? செய்யதாக இருக்கட்டும், ஆமினாவாக இருக்கட்டும், பாத்திமாவாக இருக்கட்டும், அப்துல்லாவாக இருக்கட்டும், படைக்கும் போது இவன் என்ன செய்வான், இந்த உலகத்துல எப்படி வாழ்வான், இவன் என்ன சாப்பிடுவான், என்ன பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வான், எத்தனை மனைவிகளோடு வாழ்வான், எத்தனை பிள்ளைகளோடு வாழ்வான், யாரை சந்திப்பான், யாரிடமிருந்து விடைபெறுவான் என்றெல்லாம், எங்கே மரணிப்பான் என்றெல்லாம் அல்லாஹ் எல்லாமே எழுதி வச்சிருக்கான். எல்லாமே அல்லாஹ் கிட்ட டீட்டெயிலா இருக்கு.
இவ்வளவு விவரமா அல்லாஹ் இருக்கக்கூடியது. அல்லாஹ்ட்ட போயிட்டு இந்த அவுலியாங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்றோமா? அல்லாஹ்வுக்கு நம்ம பத்தி தெரியலன்னு சொல்றோமா? அப்ப நாம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்னா இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி வந்துருவாரு அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறது ஒரு தப்பு. இன்னொன்னு, நான் இங்க இருக்கிறேன், இப்ப இங்க ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கு. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி உள்ள விஷயம் எனக்கு தெரியுமா? அந்த சைடு எத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? அந்த சைடு எத்தனை குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா அவுலியாவுக்கு மறைவான ஆற்றல் இருக்குங்கிறாங்க. மறைவான விஷயத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலும் மறைவான விஷயத்தை கேட்கக்கூடிய ஆற்றலும் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சபையில இருக்கிறோம், இங்க நாம எல்லாம் இருக்கிறோம், 5-6 பேர் இருக்கிறோம். ஒரு நேரத்துல என்கிட்ட ஒருத்தர் பேசினா எனக்கு புரியும், 2 பேர் பேசினா ஓரளவுக்கு சமாளிச்சு பதில் சொல்லலாம், 3 பேர் பேசினா 4 பேர் பேசினா நாம என்ன சொல்லுவோம்? இருங்க முதல்ல அவர் பேசி முடிக்கட்டும் அப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பாடம் இருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்டும் எங்களுக்கு சந்தேகம் சொல்லி 5 பேர் 6 பேர் 7 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த டீச்சரால பதில் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்க சந்தேகத்தை கேளுங்க, அப்பதான் அவங்களுக்கு பதில் சொல்ல இலகுவாக இருக்கும். இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவர்களும் என்ன செய்வார்கள்? டீச்சர் என்ன செய்வாங்க? புரிந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும். அப்ப நம்ம அவுலியாட்ட போய் கேட்கிறோம், அவுலியாட்ட யாரெல்லாம் கேட்கிறா? உள்ளூர்கார மட்டும்தான் வரானா? அஜ்மீர் தர்காவுக்கு இங்க இருந்து பயணம் பண்ணி போறான். அஜ்மீர் தர்கா எங்க கிடக்குது? வடநாட்டுல எங்கேயோ ஒரு பகுதியில கிடக்குது. கேரளால இருந்து போறான், கர்நாடகால இருந்து போறான், தமிழ்நாடுல இருந்து போறான். அத்தனை மொழியும் அந்த அவுலியாவுக்கு தெரியுமா? அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கேட்கிறார்கள் பிரார்த்தனை. அத்தனை பேர் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த அவுலியாவுக்கு இருக்குதா? அப்ப இதெல்லாம் யாருடைய ஆற்றல்? எங்கிருந்து கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் பதிலளிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் பதிலளிப்பான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நான் அவருடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கின்றேன், கேட்டால் என்னிடத்துல அவர்கள் கேட்கட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உயரமான மேடுகள்ல சஹாபாக்கள் ஏறும்போது, போர்க்களத்துக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது உயரமான மேடுகள்ல ஏறும்போது அவங்க என்ன செய்றாங்கன்னா சத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நிதானத்தை கடைபிடிங்க, உங்களுடைய குரலில் ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. நீங்கள் காது கேட்காதவனையோ அல்லது குருடனையோ செவிடனையோ நீங்க அழைக்கல, உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், உங்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவனை நீங்க என்ன செய்றீங்க? அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நீங்க பிரார்த்தனை செய்றீங்க. அப்போ நாம தர்காக்கு போறதுனால, இறைவைப்பாக நடக்கக்கூடிய இந்த செயல்கள்ல போய் நிக்கிறதுனால நாம என்ன செஞ்சிரோம்? சில பேர் விவாதம் பண்ணுவாங்க, அவுலியாட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போறோம், அவுலியாக்கிட்ட போய் கேட்கறது இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் போறோம் அப்படிம்பாங்க. சரி, அந்த அவுலியாக்கிட்ட இவங்க இந்த விஷயத்துக்கு போறாங்களோ, பிற மத கலாச்சாரம் அதுல இருக்கா இல்லையா? அத நான் பின்னாடி வேறு வேறு விஷயங்கள்ல நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ்வுக்குள்ள உரிமை மக்கள் மீது என்ன என்று கேட்கும் போது முஆதிரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு உரிமை என்னவென்றால் அவர்கள் அவனை வணங்கிட வேண்டும், அவனுக்கு எதையும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? இணை கற்பிக்க கூடாது என்பதாகும். அப்படி நாம இணை வைக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் மீது மக்களுக்குள்ள உரிமை என்ன தெரியுமா? யாரெல்லாம் இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்காக இணை வைக்காமல் மரணித்து விட்டார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அவர்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்ற செய்தி என்ன செய்யறாங்க இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 5வது அத்தியாயத்துல 72வது வசனத்துல, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? தடை செய்து விட்டான். சொர்க்கம் ஹராமாக்கிட்டான் அல்லாஹ். அவர்கள் சென்றடையக்கூடிய இடம் என்னது? நரகம். அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்துல அவர்கள் தெளிவா சொல்றான். அப்ப இதெல்லாம் நாம திருமறை குர்ஆனை வெறுமனே அரபுல படிக்காம, அந்த அரபு குர்ஆன் நம்ம இடத்துல என்ன பேசுகிறது, தமிழ்ல அதனுடைய அர்த்தங்களை உணரணும், தர்ஜுமாவை எடுத்து படிக்கணும். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். புகாரில் இன்னொரு செய்தி பாருங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவராக இறக்கின்றாரோ, மௌத்தா போறாரோ, அவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைவார். ஆவணி பேரு அல்லாஹ் கேள்வி கணக்கு எல்லாமே செஞ்சிருவான், நீ கொண்டே என்ன செய்வான்? நரகத்தில் வீசி விடுவான். இன்னொரு இடத்துல அகமதுல 20349வது செய்தியா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு இணை வைக்காத ஒரு அடியானை பார்த்து, அல்லாஹ் இணை வைக்காத ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? ஓ அடியானே, ஆதமுடைய மகனே, நீ பூமி நிறைய
பெரும் பாவத்துடன் வந்தாய், பூமி நிறைய பாவத்துல வந்திருக்க, அந்த பாவத்தை நான் செய்றேன் மன்னிக்கிறேன்னு சொல்றான். எப்படி மன்னிக்கிறேங்க, என்ன காரணத்துக்காக மன்னிக்கிறேங்க அல்லாஹ், அதை நீ சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மனுஷன் கொஞ்சம் பாவம் தான் செய்யறாங்க, பூமி நிறைய பாவம் செஞ்சிருக்கான். ஒரு பாவம் ரெண்டு பாவம் இல்ல, பூமி நிறைய. இப்படி பெரும் பாவங்களோடு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன சொல்றானால், எனக்கு நீ எந்த ஒன்றையும் இணை கற்பிக்கவில்லை, எனவே நான் உனக்கு பூமி நிறைய பாவ மன்னிப்பை வழங்குகிறேன் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையில மரணிக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா? எத்தனை மக்கள் கந்தூரி விழாக்கள் கொண்டாடுறாங்க. இஸ்லாத்துல எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தர்கா இருக்கா இல்லையா? ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாலும் அங்க ஒரு தர்கா, அங்க ஒரு அவுளியா பெண்களை ஏதாவது ஒரு கந்தூரி எடுக்கிறது, நேச்ச கொடுக்கிறது, பாத்தியா ஓதுறது, மௌலிது ஓதுறது. அப்ப இது போன்ற இணை வைக்கக்கூடிய காரியம் நடக்குதா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு பாவத்துல போய் விழுந்து கிடக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையா நாம என்ன செய்வோம், வேற கடவுள் இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சவன்னு சொல்லுவோம். மக்கத்து காபீர் அப்படிதான் சொன்னான். மக்களை காபீர்கள் யாரு? ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தாங்களே, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அவங்க எல்லாம் மக்கத்து காபீர்கள் சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவங்க அல்லாஹ்வை மறுக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய தகப்பனார் பேர் என்ன? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்களே, அவருடைய தகப்பனார் பேர் என்ன தெரியுமா? அது பாட்டனார் பேர்ல வந்துடும். அப்துல்லா. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடிமைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வராரு, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தந்தை நரகத்துல இருக்காரு அப்படின்னு. ரொம்ப சோகமா போறாரு. ஏன்னா நம்ம தகப்பனார் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிட்டாரே, நரகத்துக்கு பாவியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ரசூலுல்லாஹ் திரும்ப போகக்கூடிய அந்த தோழரை கூப்பிட்டு, வா, உன்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார் தான் நரகத்துல இருக்காங்க. அப்போ ஆறுதல் வரல. என்ன ஆறுதல்? நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி சுத்தி பார்ப்போம், பக்கத்து வீட்டுல முதல்ல போய் கரண்ட் இருக்கான்னு பாருப்பா, அங்கேயும் இல்லையா, அப்பா அப்பதான் திருப்தியே வரும். என்ன அங்கேயும் கரண்ட் இல்ல. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபி கேட்கிறாரு, உன்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார் நரகத்துல இருக்காங்க, எப்படி நரகத்துக்கு போனாங்க? அல்லாஹ்னு யாருக்கு தெரியாம இருந்தாதான் நரகத்துக்கு போயிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தகப்பனார் அல்லாஹ்வின் அடிமையில வச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் யாருன்னு தெரியும். தெரிந்து கொண்டே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹ்வோடு பல கடவுள்களை வணங்கினார்கள், சிலைகளை வணங்கினார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலை மற்ற விஷயங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. குறி பார்ப்பது, ஜோதிடம் கேட்பது, தகடு தாயத்து மேல நம்பிக்கை வைப்பது, பில்லி சூனியங்கள் மீது நம்பிக்கை வைப்பது, இது போன்ற பாவங்கள் என்ன செஞ்சிச்சு, அவர்களை வழி எடுத்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க. வானத்தை படைச்சறியார், பூமியை படைச்சறியார், அந்த பக்கத்து காபியத்தை கேளுங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படி கேட்கும் போது என்ன சொல்வார்களா, அவர்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் சொல்லுவோம். அப்போ நாம அந்த மக்களுக்கு காபிர்கள் மாதிரி இன்னைக்கு நம்ம ஆயிடக்கூடாது. அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வை புரிஞ்சிருக்கிறோம், புரிந்திருந்து நாம என்ன செஞ்சிடக்கூடாது, வழிகேட்டில் போய் விழுந்து விடக்கூடாது. இணை வைப்புங்கிற மிகப்பெரிய பாவத்துல நாம போய் இருந்துட்டு கூடாது, விழுந்துடக்கூடாது. மீது எந்த பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அதான் அல்லாஹ்வுடைய அதிகாரம், அதை நாம தலையிடவே முடியாது. அப்ப அதை நாம மீண்டும் மீண்டும் நம் நினைவில் வைத்துக் கொள்ளவே வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும். மறுமை நாள்ல ஒரு இறை மறுப்பாளன் வருவான். அல்லாவே இல்லைன்னு சொன்னானோ, இல்ல வேற ஏதோ ஒரு கொள்கையில இருக்கிறானோ, இறைவனுக்கு இறை மறுப்பாளனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வருவான். அவன் வரும்போது அல்லாஹ் என்ன கேட்பான்னா, அங்க உள்ள காட்சி பயங்கரமா இருக்கும். மறுமையில் எப்படி இருக்கும், இங்கதான் வாப்பா உம்மா பிள்ளைங்க, தாத்தா பாட்டி, உம்மா நன்னி நன்னா, அப்புறம் என்னென்ன உறவுகள் இருக்கோ அதெல்லாம் இங்க மட்டும்தான். மறுமையில மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவன் தப்பிச்சா போகுதுன்னு நினைப்பான். இங்க இருந்து ஓடி படைச்சு எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஒரு கட்டத்துக்கு மனிதன் சொல்லுவானா, எப்படி சொல்லுவான், தன்னுடைய மனைவியை பணயமாக வைத்துக் கொண்டு, தன்னுடைய தாயை பணயமாக வைத்துக் கொண்டு, பிள்ளைகளை பணயமாக வைத்துக் கொண்டு, இன்னும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பணயமாக வைத்துக் கொண்டு, யாரா இவர்களெல்லாம் தூக்கி நரகத்துல போட்டு என்னை மட்டும் விட்டுறியா அல்ல அப்படிமா. யாருக்காக இந்த உலகத்துல ஆண்கள் கஷ்டப்படுறாங்க, மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்,
அவங்களுக்கான வாழ்க்கை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க சுகமா வாழணும் என்பதற்காக பாடுபடக்கூடிய அந்த கணவர் நாளைக்கு மறுமையில வருவாரு. மனைவியை பணையமா வச்சுக்கோ, யாரெல்லாம் என்னைய விட்டு, என்னுடைய பிள்ளைகளை பணையமா வச்சுக்கோ, என்னைய விட்டு. நாளை மறுமையிலே அங்க இருக்கக்கூடிய உச்சபட்ச நிலையில் எப்படி இருக்கும்னா, ஒரு தாய் பிரசவம், அது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். அந்த பிரசவம் என்பது எப்படி குழந்தை பிரசவம் ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு எளிமையாக ஈன்று விடுவாள். இன்னைக்கு பிரசவம் ரொம்ப கடினமா இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்கு அந்த பெண்மணி கர்ப்பம் தெரிந்த காலத்தில் இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் கடினமான பராமரிப்பில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண் மாத்திரை வாங்கி கொடுக்கறது, மருந்து வாங்கி கொடுக்கறது, நல்ல பொருளை சாப்பிடுமா, இதை சாப்பிடுமா, அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, அங்கிட்டு உட்காந்துடாதமா, இங்கிட்டு உட்காந்துடாமா, படி அடிடாதமா, ஆட்டோல போயிடாதமா, இப்படி பல கண்காணிப்புகள். ஏன்? குழந்தை நன்றாக பெற்றெடுத்து விட வேண்டும். ஏன்? இன்னொரு காரணம், பிரசவம் ரொம்ப கடினமா இருக்கு. இன்னைக்கு ஏதாவது இந்த பக்கம் கேட்டாலும் சிசேரியன் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க, இப்படி சொல்றோம். பிரசவம் கடினமா இருக்கு. ஆனால் மறுமையில் அந்த பிரசவ நிலை எப்படி இருக்குமா, எப்படி குழந்தை பிறந்ததுன்னே தெரியாத அளவுக்கு நிலைமை இருக்குமா? ஏன் அப்படி இருக்கு? இன்னொரு உதாரணம் சொல்லலாமே. ஒருத்தர் மனிதன் இருக்கிறான், ஒரு மனிதன் இருக்கிறான், காலில் அடிபட்டு வரான், காலில் அடிபட்டு வரான். இந்த காலில் அடிபட்டு கொஞ்சோண்டு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அடிபட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரு பயங்கரமான ஒரு துக்க சம்பவம். தகப்பனோ தாயோ யாரும் இறந்துட்டாங்க. அந்த இறந்த அந்த துக்கத்துல இவனுக்கு அந்த காலில் இருக்க காயம் பெருசா தெரியாது. இத்தனை நாள் நம்மளை கண்காணித்து வளர்த்த தகப்பனா இறந்து விட்டாரே, தாயை இறந்து விட்டாரே என்ற அந்த துக்க விஷயம் இந்த விஷயத்தை பெருசா காட்டாரு. அதே மாதிரிதான் மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் மற்ற மற்ற விஷயங்களை பெருசா காட்டாது. அப்ப அந்த பிரசவத்தை எப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவர்கள் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும். அப்போ நாளைக்கு மறுமையில ஒரு இறை வளர்ப்பாளன் வர்றான். அவன் வரும்போது என்ன செய்யறான், அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? இந்த பூமி நிறைய தங்கம் வெள்ளி குவியல்களை நான் உனக்கு தந்தால் அதை பிணையாக வைத்து, அதை என்ன செஞ்சு ஒப்பாக வச்சுட்டு அதை பணையமா கொடுத்துட்டு நீ சொர்க்கத்துக்கு போறியான்னு கேட்கலாம். இந்த உலகத்துல எதுக்கு கஷ்டப்படுறோம்? தங்கம் வேணும், வெள்ளி வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல ஆடை வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்லா நினைச்சத சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணும், சொகுசா வாழணும், இதுதானே இந்த உலகத்துல ஆசைப்படுறோம். அந்த மறுமையில் அல்லாஹ் சொல்றான், தங்கம் வெள்ளி குவியலாக இந்த பூமி நிறைய அல்லாஹ் தரங்கலாம், தந்துட்டு அதை பிணையா வச்சுக்கோங்க, அதை ஒப்பா வச்சுக்கிட்டு அதை கொடுத்து விட்டு நரகத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்கிறாயா என்று கேட்கும் போது அந்த மனிதன் சொல்வானா, ஆமா நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றானா, இதை விட எளிமையான ஒன்னதானப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன். இது ஒரு பெரிய விஷயமே, ஒரு கடினமான விஷயமே இல்லையே. இதை விட எளிமையான ஒரு விஷயத்தை நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? எனக்கு இணை கற்பிக்காமல் இருந்திருந்தால் நான் உனக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்திருப்பேனேங்கிற அல்லாஹ். அப்போ வறுமையிலே நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கை சேதத்தில் போய் நின்று விடக்கூடாது. அதனால்தான் நாம் என்ன செஞ்சோம், தலைப்பு இணை வைப்பும் பிதுவத்தும் என்ற தலைப்பை நாம் எடுத்தோம். அப்ப இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். இன்னொன்னு, நான் ஆரம்பத்துல ஈமான் என்றால் என்ன சொன்னேன்? ஆமன்து பில்லாஹி வலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி, இப்படி எல்லாம் பட்டியல சொல்றேன்ல. அல்லாஹ்வை நம்பணும், தூதர்களை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். அதோடு என்ன சொன்னேன்? நன்மை தீமை எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய விதியின் அடிப்படையில் தான் நடக்குது. இந்த விதியை நம்ப மாட்டாங்க. எப்படி தெரியுமா நம்புவாங்க விதிய? ஜோசியம் பாக்குறாங்க, நம்ம மக்களே பாக்குறாங்க தெரியுமா? இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஜோசியம் பாக்குறாங்க, ராசி பாக்குறாங்க, காலத்தை ஏசுகிறார். காலத்தை ஏசுங்க காரணமாக நானே இருக்கிறேன். அல்லாதான் காலத்தை ஏசுவாங்க. எனக்கு நேரமே சரியில்லை, யார் மூச்சில முடிச்சேன்னு தெரியல, இயல்பா வந்துடும், நம்ம வார்த்தை இல்லை. ஆனா நாம என்ன செய்யறோம், நமக்கே தெரியாம அல்லாஹ்வை திட்டுறோம். ஆதாமுடைய மகன் காலத்தை ஏசுகிறான், நானே காலமாக இருக்கிறேன் அல்லாஹ். அப்ப நாம என்ன செய்யறோம், காலத்தை ஏசக்கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கலாமே,
இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கா? நன்மை தீமை என்பது அல்லாஹ்வுடைய விதியில இருக்குது. லவ்குல் மகுல் ஏட்ல அல்லாஹ் எழுதிட்டான். உனக்கு என்ன நன்மை வரணும், என்ன தீமை வரணும் எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதிட்டான். மா அசாபத்தும் முசீபத்தும் இல்லா பீதினில்லா, அல்லாஹ் நாடாமல் எந்த நன்மையும் தீமையும் உங்களை அணுகாது. அப்ப இப்படிப்பட்ட விதியை நம்பாம ஒரு கஷ்டம் வந்துடும், பொருளாதார கஷ்டம் வந்துடும், நோயினால கஷ்டம் வந்துடும், பிள்ளைங்க பிறக்காது. சில பேர் கல்யாணம் ஆகி பல வருஷம் இருப்பாங்க, குழந்தைய பிறக்காது. உடனே அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன? இந்த தகடை கட்டு, இந்த தாயத்தை கட்டு, இந்த தர்காக்கு போய், இங்க போய் பாத்தியா போகுது, இங்க போய் நேர்ச்சை பண்ணு, இங்க போய் மௌலுது போகுது. இதுதானே நடக்குது. ஆனால் நீங்க இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் நாடாமல் எந்த நன்மையும் தீமையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த தீமையும் நன்மையும் உங்களை வந்து சேராது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக சக்தி பெற்றிருக்க மாட்டீர்கள். நீ கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சாங்களே, நமக்கும் பிரார்த்தனை செய்ய சொல்லிக் கொடுத்தாங்களே. அப்ப இதையெல்லாம் நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? மறந்து விட்டு என்ன செஞ்சிடறோம்? தகடு தாயத்துகள்லையும் இணை வைப்பான காரியங்கள்லையும் பில்லி சூனியங்கள்லையும் சிறுக்கான விஷயங்கள்ல போய் நாம் என்ன செஞ்சிடறோம்? நாம் விழுந்துவதன் மூலமாக நமக்கு என்ன செஞ்சிருது? இழப்பீடுகள் ஏற்படுகிறது. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்துல போய் விழுந்துடக்கூடாது. நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படிதான் நடக்கிறது என்பதை அல்லாஹ்வை நாம் சார்ந்திருந்தால் அல்லாஹ் நம்மளை வெற்றியாளனாக ஆக்குவான். இந்த உலகத்துல சோதிப்பான், ஒவ்வொருமே சோதனை தானே. பெண்கள், திரட்டப்பட்ட தங்கம், கால்நடைகள், விளைநிலங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள், இது எல்லாமே இந்த உலகத்துல சோதனை தான். ஒருத்தருக்கு அளவுக்கு அதிகமா செல்வத்தை கொடுத்திருக்கிறானா அதுவும் சோதனை தான். ஒருத்தரை அல்லாஹ் ரொம்ப வறுமையில வாட்டுறானா அதுவும் சோதனை தான். சில பேருக்கு பிள்ளைகளை நிறைய கொடுத்திருப்பான், அவருக்கு வேற விதமான சோதனை அல்லாஹ் வச்சிருப்பான், உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு சில பேருக்கு பிள்ளைகளே இருக்காது, குழந்தைக்காக தவமா இருப்பாங்க. அல்லாஹ்வை சார்ந்திருந்து சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? எப்படி கொடுத்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுப்பு. அப்ப என்ன செய்றாங்க? ஒவ்வொரு வாட்டியும் உணவு எடுத்துட்டு போனாங்க. உணவை எடுத்துட்டு போகும்போதெல்லாம் அங்க உணவு இருக்குது. அப்ப மரியமே உனக்கு யார் இந்த உணவை கொடுத்ததுன்னு கேட்கிறாங்க சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு அல்லாஹ் கணக்கின்று கொடுக்கிறான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. அப்பதான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விளங்குகிறார்கள், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தைய கூட அல்லாஹ்னு கேட்கிறாங்க. தள்ளாத வயதிலும், முதுமை அடைந்த நிலையிலும், நரம்பு நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்த வயதிலும் அல்லாஹ் குழந்தைய கொடுத்தானா இல்லையா சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு? அப்ப நம்பிக்கை, நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை உங்களை அல்லாஹ் சோதிக்கிறார். தங்கத்தை வாங்கும்போது மட்டும் தேய்ச்சி பார்த்து சோதிச்சு பார்த்து வாங்கலாமே. 916 இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, இத திருப்பி கொடுத்தா வாங்கின விலைக்கு வாங்கின இப்ப விலைக்கு அதே விலைக்கு நீங்க இப்படி வாங்கிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல. அப்ப அல்லாஹ் உங்களை சோதிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த வாழ்வையும் மரணையும் அல்லாஹ் எதுக்கு ஏற்படுத்திருக்கான்? உங்களில் யார் சிறந்தவர்கள்? இந்த உலகத்துல வாழ்க்கையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்திருக்கானா இல்லையா? மரணங்களை நம்ம மௌத்தா போனது, வாழ்வுங்கிறது என்னது? நாம இந்த பூமியில எத்தனை நாள் வாழ்றோங்கிறதா வாழ்வு. வாழ்வையும் மரணத்தையும் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கா இல்லையா? பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வாழணும் மரணிக்கணும், வாழணும் மரணிக்கணும். இந்த வாழ்வையும் மரணத்தையும் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்களில் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்கு. அப்போ இந்த சோதனையை நாம என்ன பாஸ் ஆகணும். மனம் தளர்ந்து விடக்கூடாது, மனம் தளர்ந்து நாம என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய பாவங்களையோ மற்ற செயல்களையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் போய்விடக்கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, பிதத்துனா என்னன்னா, தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ்விடத்துல செய்யற செய்தியை வாங்கி தருவாங்க. மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தான் மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. யாரும் மார்க்க சட்டம் சொல்ல முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்லலாமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்லலாமா? உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லலாமா? ஏன்னா அவங்க தூதர் கிடையாது. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீயை பெற்று தருவது யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள்.
நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரே அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று 3வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம்னா ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் எப்படி முழுமை பெற்ற மார்க்கம்? முழுமைனா எப்படி? முழுமைனா எப்படிங்க? இஸ்லாமிய மார்க்கம் இருக்குல்ல, இது முழுமை பெற்ற மார்க்கம். இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இபிகோ 320, முய்பிகோ 420, இபிகோ செக்ஷன் சொல்றாங்க, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் போட்டு சொல்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் என்ன? அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை பற்றி திருத்துறானா இல்லையா? பாருங்க, முத்தலாக் திருத்தினானா? இஸ்லாமிய சட்டங்களை கை வச்சு முத்தலாக திருத்தினானா? வக்ஃபு சட்டம் சொல்லி இப்ப திருத்திட்டு இருக்கிறானா? இன்னும் பல சட்டங்களை திருத்தமா? விவசாயிகளுடைய விஷயத்துல விவசாய திருத்த சட்டம், இப்படி பல சட்டங்களை கொண்டு வராங்க. ஏன்? சட்டம் முழுமையா இல்ல, மனிதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இருக்கும் போது 5வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 3வது வசனம், 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை எடுத்து படிங்க. திருமுறை குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை எடுத்து படிங்க. யாருக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்னன்னா, சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. என்ன சொல்றாங்க? இன்று உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், இன்றோடு என் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், என அருள்கொடைகளை உங்களுக்கு என்ன செய்ய விட்டேன்? நிறைவாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே இஸ்லாம் முழுமையாயிருச்சு. இதுக்கு பிறகு யாரும் என்ன செய்ய முடியாது? சட்டம் சொல்ல முடியாது. இப்படி தொழணும், இப்படி நோன்பு வைக்கணும், இப்படி ஹஜ் செய்யணும், இப்படி உம்ரா செய்யணும், இப்படிதான் குடும்ப வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் தலாக் கொடுக்கணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லா சட்டங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. புதுசா யாரும் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? உயிரோடு இருக்கும் போதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுக்கு உதாரணமாக இன்னொரு ஹதீஸை சொல்லலாம். புகாரில 5063வது செய்தியா வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு 3 மனிதர்கள் வராங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. அன்னை ஆயிஷா அவங்க சந்திக்க வராங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே கேட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மனிதர், இறைவனுடைய அருளை பெற்றவர், அவர் இபாதத்து, அவருடைய வணக்க வழிபாடு, அவருடைய அமல்களுக்கு பக்கத்துல நாம போக முடியுமா? அதனால நாம என்ன செய்வோம்? ஒரு முடிவெடுப்போம் என்று அந்த 3 மனிதர்கள் வேற வேற முடிவு எடுத்துறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஒரு மனிதர் சொல்றாரு, நான் காலம் ஃபுல்லா தொழுது கொண்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? நன்மை தாங்க, தொழுதுகிட்டே இருக்க சொல்றது நன்மையா நன்மையா? நன்மை தானே. ஒரு மனுஷன் சொல்றான், நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிறார். இன்னொரு மனுஷன் சொல்றாரு, நான் நோன்பு நோட்டு கொண்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிறார். நன்மையா நன்மை இல்லையா? நன்மை தான். நோம்பு பிடிக்கிறது நன்மை. நோம்புடைய நன்மையில போன வாரம் சொன்னோம். எவ்வளவு நன்மை இருக்கு? பலவிதமான நன்மைகள் இருக்கு நோம்புல. ஆனா இவ்வளவு நன்மை என்ன செஞ்சாங்க? நோம்பு வைக்க போறேன்னு சொல்லி ஒரு மனிதர் சொல்றாரு. இன்னொரு மனிதர் சொல்றாரு, நான் பெண்களை தீண்டவே மாட்டேன், திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன்? இன்னைக்கு துறவரத்தில் இருக்கிறாங்கல்ல, ஏன் மார்க்கத்தில் ஆன்மீகத்தை தன்னை முழுமையாக ஆட்படுத்தி அதில் முழுமையாக நுழைவித்துக் கொள்ள வேண்டும், அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுவாங்க துறவரம்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த 3 பேர் பேசுற விஷயத்தை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க தான் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா யார் சொல்ல, நாங்க தான் அப்படி பேசுறோம். யார் பார்த்து உதவிட்டே இருப்பேன்னு சொன்னது கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நான் சொல்லித்தராத விஷயத்தை நீ செய்யக்கூடாது. 5 நேர தொழுகைனா 5 நேர தொழுகை மட்டும் தான் இருக்கும். சுன்னத்தான தொழுகையை விரும்பினாதான் நீ தொழுகலாம். அதையும் கட்டாயப்படுத்தவே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேர தொழுகை மட்டும் தான் உனக்கு கடமை. ஏப்பா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்க போற? நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு விடவும் செய்யறேன். பல பயணங்கள்ல ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறாங்க, பல பயணங்கள்ல நோன்பை விட்டுருக்காங்க. எப்ப விட்டுருக்காங்க தெரியுமா? அசர் நேரத்துல விடுவாங்க. பகல் ஃபுல்லா எவ்வளவு பாதி நேரத்தை தாண்டி வந்தது, அசர் நேரத்துல தண்ணீர் கொண்டு வச்சுட்டு நோன்பு திறந்துருவாங்க ரசூல். நான் நோன்பும் வைக்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், தொழுவும் செய்கிறேன், மனைவிகளோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன். என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை, என்னுடைய உம்மத்தில் ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு மார்க்கம்னு சொன்னாங்களோ அதைத்தான் செய்யணும். உங்க விருப்பத்துக்கு தொடக்கூடாது.
உங்க விருப்பத்துக்கு நோன்பு வைக்க கூடாது, உங்க விருப்பத்துக்கு மார்க்கத்தை சட்டத்தை நுழைக்க கூடாது. துறவர மார்க்கத்தில் கிடையாது. நோம்பு எல்லை இல்லாம போகக்கூடாது. இன்னொரு இடத்துல கூட ஒரு நபித்தோட விஷயம்னா அதிகமான நோம்புகள் பிடிப்பார். அப்ப என்ன செய்வார் ரசூலுல்லாஹ்? கண்டிப்பா அவர் எனக்கு இது பத்தாது, ஒரு மாசத்துல எனக்கு 30 நாள் நோன்பு வைக்கணும், 30 நாள் நோன்பு வைக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ். அப்போ 15 நாள் வச்சுக்க, 10 நாள் வச்சுக்க, இப்படி குறைச்சிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு சூழ்நிலையா குறைச்சிக்கிட்டே வராங்க. வாரத்துக்கு 3 பிடிச்சிக்கலாமே அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இதெல்லாம் எனக்கு தாங்காது, எனக்கு இன்னும் வேணும் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்த போது நோன்பு பிடிச்சிக்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு வச்சாங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இந்த மாதிரி நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இந்த மாதிரி நோன்பு வச்சுக்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு எல்லையை போட்டுறாங்க. அப்ப எல்லை மீறி இந்த மார்க்கத்துல நாம போகக்கூடாது. மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ, சட்டமாக சொல்லி இருக்கிறதோ, அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். தொழுகை இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல இந்த வக்தை தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா அதைத்தான் தொழணும். இந்த மாசத்துல இந்த நோன்பை பிடிங்கள் என்று சொன்னாங்கன்னா அதை மட்டும் தான் பிடிக்கணும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஷாபான் மாதம் 15 போயிடுச்சு, இங்க யாரு ஷாபான் மாதம் 15ல பிறையில நோன்பு வச்சீங்க? உண்மையை சொல்லுங்க. அல்லாஹ் தானே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷாபான் 15ல சபை பராத் இரவு இல்லன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களை நன்மையான கதைகள் அல்லாஹ் கொண்டு போயிருக்கான்னு சொல்லுவேன். ஆனா இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க ஷாபான் மாதம் 15ல சபை பராத் இரவு நோன்பு 3 யாசின் ஓதணும், நிறைய நன்மை இருக்கு. இப்படி வச்சிருப்பீங்களா இல்லையா? சபை பராத்துங்கிற வார்த்தை திருமறை குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயுமே கிடையாது. இந்த பராத் இரவுங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்காங்க? பராத்துங்கிற அந்த வார்த்தை கூட அரபி கிடையாதுங்கிறாங்க, அது வேற ஒரு லாங்குவேஜ்ங்கிறாங்க. சபை பராத் இருக்கா? அதே மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு மேராஜினுடைய பயணத்துல போனப்போ அதுக்கு ஒரு நோன்பு பிடிப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி சிறப்பு தொழுகை நடக்கும். அதுக்காக சில நன்மையான செயல்களை செய்யறேன்னு சொல்லி வணக்க வழிபாடு பண்றேன்னு சொல்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா? மேராஜினுடைய பயணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இதை ஒரு மூமின் நம்பணும். இதை நம்பலன்னா மூமினே கிடையாது. ஏன்? அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட ஒரு செய்தி போகுது, ரசூலுல்லாஹ் மேராஜினுடைய பயணத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வை இந்த மார்க்கத்தை சொன்னதுனால பைத்தியக்காரன், ஒரு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் திட்டுறாங்க. குழப்பத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ் விட்டுச்சு. அதனால ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய எனக்கு வகி வருது, நான் தான் என்னுடைய தூதர்னு சொல்றதையே இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு நாள் நைட்ல இங்க இருந்து மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னா இவங்க நம்புவாங்களா? எவ்வளவு பெரிய பொய் சொல்றான் பாருன்னு சொல்லி இது ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்களே, கவலைப்படுத்துறாங்க. அந்த கவலையில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அபூஜஹல் கேட்கிறான், யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரி அபூஜஹல் கேட்கிறான், இன்னைக்கு எதுவும் செய்தி இருக்குதா? கிட்ட வந்து கேட்கறான், இன்னைக்கு எதுவும் செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்கறான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருக்குது. என்ன செய்தி? அழைத்து செல்லப்பட்டேன். எங்க அழைச்சிட்டு போகப்பட்டேன்? நான் இங்க மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தத்துக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படின்னா, ஒரு நாள் நைட்ல பைத்துல் முகத்தத்துக்கு போக முடியுமா? இன்னைக்கு போயிடலாம், ஃபிளைட்ல போயிடலாம். இங்க இந்தியாவில இருந்து அமெரிக்கா போயிடலாம், லண்டன் போயிடலாம், பாரிஸ் போயிடலாம், ஒரு நாள் உலகத்தையும் சுத்திட்டு வந்துடலாம் அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல முடியுமா? ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் போனவங்க எப்படிங்க பைத்துல் முகத்தத்துக்கு போக முடியும்? மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனா எவ்வளவு தூரம்? பாலஸ்தீனத்துக்கு போக முடியுமா? ஒரு நாள் இரவுல போக முடியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் அபூஜஹல் சொன்னா, என்கிட்ட சொன்னதை மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா? என்கிட்ட இப்ப சொன்னீங்களாங்க, அழைத்து செல்லப்பட்டேன். எங்க அழைத்து செல்லப்பட்டேன்? நான் பைத்துல் முகத்தஸ்க்கு அழைத்து செல்லப்பட்டேன், இந்த மாதிரி விண்ணுலக பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டேன் என்கிட்ட சொன்னீங்கள, மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு அபூஜஹல் கிண்டலா கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லுவேன் அப்படின்னாங்க. ஆனாலும் கவலை, உள்ளத்துல கவலை. இதையே அல்ல சோதனை ஆக்கிட்டான். ஏன் சோதனை ஆக்கினா? இதன் மூலமாக யார் நேர்வழி இருக்கிறார்கள், யாரு வழிகட்டு இருக்கிறார்கள், அப்பவும் அல்ல ஃபில்டர் பண்றான், வழிகட்டான். அல்ல எப்படி வழிகட்டான்? இந்த செய்தியை சொன்ன உடனே அதுல ரசூலுல்லாஹ் சொல்றது பொய்ன்னு சொல்லி பாதி இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். ஆனா இந்த செய்தி அபூபக்கர் சித்திக்க கொண்டு போறாங்க, மற்ற ஒரு நபித்தோழர் கொண்டு போறாங்க. இந்த மாதிரி உங்க இறை தூதர் இப்படி போனாராமே, இப்படி வந்தாராமே, அது உண்மையா அப்படிங்கிறாரு. அது நம்புவீங்களா அப்படிங்கிறாரு. மக்கா நம்புங்கிறாங்க அபூபக்கர் சித்திக்.
அது சொல்றது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க, இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்றாங்க, வானத்திலிருந்து வகி வருதுங்கிறாங்க டெய்லி, அதையே நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க அபூபக்கர் சித்திக். அப்போ இந்த மார்க்கத்தை எப்படி அவர்கள் நம்புறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், அவர்கள் சொன்னதை தவிர வேறு எதுவுமே மார்க்கம் கிடையாது என்ற உறுதிப்பாடு, நிலைப்பாடு சஹாபாக்கள் இருந்துச்சு, அருமை நபி தோழர்கள்ட்ட இருந்துச்சு. அந்த நிலைப்பாடு நம்மள்ட்ட இல்ல. எதை வேணாலும் மார்க்கம் எடுத்துட்டு நம்ம செஞ்சிடறோம், நம்பிக்கை கொண்டோம், சபை வராது கொண்டாடுறோம், முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னா அது ஒரு மணி, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதத்துகள், விதத்து இல்லாத மாசமே கிடையாது. இப்படி மார்க்கத்தின் பெயரால் விதத்து செய்யறோம். விதத்துனா என்ன? புதுமை. மார்க்கத்தில் யார் புதுமையை உண்டாக்குகிறாரோ அவருக்கு என்ன செய்யப்படும்? கௌசர் தடாகத்தில் நீர் கொடுக்கப்படாது. இன்னும் கல்கௌசர் வரக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கு, ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கௌசர் தடாகம்னு ஒரு தடாகம் இருக்கு. கௌசரை நம்ம கொடுத்தோம் யாரையே, உங்களுக்கு கௌசரை கொடுத்தவங்க அல்ல. இந்த கௌசர் தடாகத்துல எப்ப நீர் கிடைக்கும்? மறுமையில நிழலே இருக்காது, இறைவனுடைய அர்ஷ் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனிதன் கடுமையான தாகத்துல வெயில்ல போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறதுனா நிழலையும் தண்ணியும் தான் எதிர்பார்க்கும். ஓரமா எங்கேயாவது ஒதுங்கி நின்று ஒரு தண்ணி, சில்லுன்னு ஒரு ஜூஸ், ஒரு இளநீ, ஒரு சர்பத்து, ஒரு பலுடா, ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அவனுக்கு. அப்ப நிழலையும் தண்ணியும் எதிர்பார்ப்பான் மறுமையில. அந்த நிழல் எங்க கிடைக்கும்? அர்ஷுடைய நிழல்ல கிடைக்கும். தண்ணி எங்க இருக்கும்? கௌசர் தடாகத்துல இருக்கும். யாருக்கு கிடைக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கிடைக்கும். ஆனா நாம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா? ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் நாம அவங்க சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. பிற மதத்துலதான் என்ன பண்ணுவாங்க? இறந்தவங்க வீட்டுல காரியம் பண்ணுவாங்க. 3ஆம் நாள் காரியம், 4ஆம் நாள் காரியம், 44ஆம் காரியம், இதே ஃபாலோ பண்ணி தானே இறந்தவர் வீட்டுல இன்னைக்கு 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, வருடம் பாத்தியா. நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாத புதிதாக எவன் உண்டாக்குகிறானோ அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்படும். பாத்தியா ஓதுனாங்களா? அன்னைக்கு ஹதீஜா அவங்க ரசூலா பாத்தியா ஓதுனாங்களா? அவங்களுடைய குழந்தைகள் மௌத்தா போனாங்களே பாத்தியா ஓதுனாங்களா? பதில் போர்க்களத்தில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்களே பாத்தியா ஓதுனாங்களா? உகது போர்க்களத்தில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்களே பாத்தியா ஓதுனாங்களா? எத்தனை உயிரிழப்புகளை ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்காங்க. ஹதீஜாமே இருந்ததெல்லாம் பயங்கரமான பாசம். உண்மையிலே அவுலியான்னு சொன்னா பெரிய அவுலியாவா ஹதீஜா இருந்தவங்கள அவுலியாவா ஆக்கி ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தர்கா கட்டவே இல்லை ரசூலுல்லாஹ். அப்ப இந்த தர்கா என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிகேடு. தர்கால என்ன நடக்கும்? சமாதி வணக்கம் நடக்கும். அதே மாதிரி பிற கலாச்சாரத்துல என்ன செய்வாங்க? சிலையை வணங்குவாங்க. அங்க சாயிப்புமார்கள் இருப்பாங்க தர்காக்கள்ல, இங்க பூசாரி இருப்பாரு. அங்க பாத்தியா ஓதுவாங்க தர்காக்கள், இங்க என்ன செய்வாங்க? பூஜை பண்ணுவாங்க. அங்க பிரசாதம் கொடுப்பாங்க, இங்க என்ன கொடுப்பாங்க? நாசா கொடுப்பாங்க. அங்க என்ன செய்யும்? பால அபிஷேகம் நடக்கும், இங்க நடக்கும் சந்தன அபிஷேகம் நடக்கும். அங்க தேர் வைப்பாங்க, இங்க சந்தன கூடு இருப்பாங்க. அங்கேயும் கொடியேற்றுவாங்க, இங்கேயும் கொடியேற்றுவாங்க. அங்கேயும் என்ன செய்யும்? பத்தி கற்பூரம் இருக்கும், இங்கேயும் பத்தி சாம்பிராணி. அப்போ யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அறிந்து கொள்ளுங்கள், அவரும் அந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா. அப்ப நாம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா? கௌசர் தடாகத்தில் நமக்கு தண்ணி கிடைக்குமா? நாம் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றினால் நமக்கு கௌசர் தடாகத்தில் தண்ணீர் கிடைக்காது. இன்னொன்னு, அந்த கொடி மரத்துக்கு இருக்க பக்தியை பார்த்திருக்கீங்களா? அந்த கொடி மரத்துல அப்படி ஒரு பக்தி இருக்குன்னு நினைப்பாருங்க. மற்ற கோவில்கள்ல தான் அந்த கொடி மரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, ஆட்டம் இருக்குன்னு சொல்லி அது ஒரு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தனியா பூஜை பண்ணி அது ரொம்ப ஒரு இதா பண்ணுவாங்க. கோயில்கள்லாம் போய் பார்த்தா தெரியும். அதே ஃபாலோ தான் இங்கேயும் பண்றாங்க. கொடி மரம் எடுத்து இந்த கொடியை போய் தொடு. முதல்ல எல்லாம் என்ன செஞ்சு? யானை தீட்டு. இப்ப குட்டி யானை தீட்டு, டாடா குட்டி யானை. முதல்ல யானை தீட்டு இல்ல, இப்ப யானைக்கு பஞ்சமா இருக்கு. இப்ப யானைக்கு எப்போ மதம் பிடிக்கிறது தெரியல. கேரளால டெய்லி ஒரு நியூஸ் ஓடுது. டெய்லி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா யானைக்கு மதம் பிடிக்கிறது தெரிஞ்சிருந்து அந்த யானை தான் கூப்பிட்டு வரோம். கொடி கம்பத்தை தூக்கிறது, அந்த கொடி கம்பத்தை பக்தியா வைக்கிறது, அதுல போய் தொட்டு கட்டுறது, குழந்தைய வேண்டி கட்டுறது, என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றாங்க. மரத்தை சுத்தி வராங்க. அப்படி இப்படியான காரியங்கள்லாம் இருக்கக்கூடியத பார்க்கும். ஏன் இந்த ரமணான்ல கூட நிறைய விதத்துகள் இருக்கு. தவைப்பு, சௌமகதி, அந்த தாயி, பரளி, ரமணானி, நியத்து இருக்கிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நமக்கு இல்லாதது. நீங்க எதுக்காக எண்ணிக்கிறீங்க? இன்னமல் அமாலும் தீனார், இன்னமல் அமாலும் தீனியார்.
செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்து. என்ன நியத்து? நம்ம உள்ள ஏற்கனவே நியத்தை வச்சிருச்சு. உள்ளத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நியத்து. செயல்கள் யாவும் என்னது? காலையில பஞ்சிருக்கு 4 மணிக்கு எந்திக்க மாட்டோம், 5 மணிக்கு எந்திக்க மாட்டோம் மற்ற நாட்கள். ஆனா ரமலான்ல எந்திக்கிறோம், ஏன்? நோன்பு வைக்கணுங்கிற எண்ணம், அதான் நியத்து. அதுதானே நியத்து. இதுக்காக பிரத்யேகமா பிரார்த்தனை ரசூல் என்ன செய்யல? சொல்லி தரல. கூட்டுத்துவா ஓதுறது பள்ளிவாசல உட்கார்ந்து ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுடைய இறைவனத்துல பணிவோடு கேளுங்க, அதிகாரத்தோடு கேட்காதீங்க, ஆசையோடும் பயத்தோடும் கேளுங்க. அல்லாட்ட நல்லா எனக்கு இருந்தா அப்படின்னு ஆசைப்படுங்க. எனக்கு இது ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு ஆசையோடு கேளுங்க. கூட்டுத்துவா மார்க்கத்துல கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை நாம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மார்க்கத்தில் ஏராளமான பிரியத்துகள். மௌனது கிடையாது, மேலாது கிடையாது, பாத்திகா கிடையாது, சத்தம் மோதுவது கிடையாது, கந்தூரி கிடையாது, புருதா கிடையாது, சலாத்து நாரியா கிடையாது, இஸ்ரா தொழுகை கிடையாது, தஸ்பீ தொழுகை கிடையாது, 786 கிடையாது, ஈது முபாரக் கிடையாது, கூட்டுத்துவா கிடையாது, குரானை முத்தமிடுறது ஒரு பிதத்து, இறந்தவருக்கு யாசின் ஓதுறது பிதத்து, தஸ்பீக் மணி கிடையாது, பராத்தீரவு கிடையாது, மேராஜ் நோம்பு கிடையாது, தராவி 20 ரக்காத் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த இதனால வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க? சவுதியில 20 ரக்காத்து தொழுறாங்க. இந்த சுன்ன ஜமாத்காரங்க, தௌஹீத் ஜமாத்காரங்க வந்து குழப்பம் பண்றாங்க. இப்ப சவுதியில என்ன தெரியுமா சொல்றாங்க தெரியுமா? 13 ரக்காத் அல்லாஹ்வுக்கே எல்லா போகும். அப்ப நாங்க இதனால வரைக்கும் சொன்னது உண்மையா போச்சா இல்லையா? சவுதியில 10+3 வித்தரோட 13 ரக்காத் ரசூலா காட்டி தந்த தொழுகை. அப்போ 20 ரக்காத் தராவியா தொழுகை கிடையாது, கருகமணி கிடையாது, குழந்தை காதல பாங்கு சொல்றது கிடையாது, ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது. ஜும்மால 2 பாங்கு சொல்றாங்க சுன்னஜமா தொழில. ஆனா சகருக்கு 2 பாங்கு சொல்லி இருக்கிறாங்க ரசூலா. அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது. யார் சொல்றாங்க? நான் சொல்லவில்லை, நீங்க சொல்ல வேணாம். ஷாபி மதுஹபுடைய இமாம் சொல்றாங்க. அரபி இமாம் இருக்காங்கல்ல, ஷாபி மதுஹபுடைய இமாம்கள் இருக்குன்னு அவங்க நோட்டு எழுதிருக்காங்க, கிதாப் எழுதிருக்காங்க, அதுல சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் எனக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல 2 பாங்கு கிடையாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல 2 பாங்கு கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 2 பாங்கு கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல 2 பாங்கு சொல்றாங்க. அதை இன்னைக்கு உங்க பிடிச்சுக்கிட்டு அலைறாங்க. ஆனா நோம்புக்கு 2 பாங்கு உண்டு. நோம்புக்கு 2 பாங்கு உண்டு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னா நீங்க சகர் சாப்பிடுங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவங்க பாங்கு சொன்னாங்கன்னா சகரை முடிச்சுக்குங்க. 2 பாங்கு. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள். ஏதோ போற போக்கில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகல. இதையெல்லாம் நீங்க கவனத்துக்கு கொள்ள வேண்டும். பாங்குக்கு முன்னாடி சலவாத்து சொல்றது மார்க்கத்துல கிடையாது. பாங்குக்கு பின்னாடி சலவாத்து சொல்லுங்க. யார் அல்லாஹ்வுக்காக சலவாத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலவாத்து சொல்றாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களுக்கு 10 முறை அருள் புரிகிறாங்களா? இன்னொரு இடத்துல இந்த சலவாத்து சொல்லி இன்னொரு சில துஆக்கள் இருக்கு, அதை ஓதுனோம்னா இல்ல உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறாங்க. சுபூல குனுத்து ஓதுறது, இது மார்க்கத்துல கிடையாது. திருமணத்துல அல்லிகுமா பைனகுமா ஓதுறது, இது போன்ற ஏராளமான பிதஅத்துகள் இந்த மார்க்கத்துல இருக்கிறது. இந்த பிதஅத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நரகத்திற்கு போயிடக்கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். எதை நாம் இங்க மார்க்கமாக கேட்டோமோ அது உங்க அல்லாஹ் உங்க காதுக்கு கொண்டு வந்துட்டான் நேர்வழிய. இனிமேல் நீங்க வரலி தவறி போனீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் உங்க கேள்வி கேட்பான். அன்னைக்கு அல்லாஹ் உன்னை இந்த மாதிரி ஒரு சபையில கொண்டு உட்கார வச்சேனே, இந்த மாதிரி மார்க்க சபையில உனக்கு இந்த செய்திகள் சொல்லப்பட்டுச்சு, நீ சொன்ன பிறகும் இந்த தவறை ஏன் செய்தாய் என்று நாளை மறுமையில் என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரிப்பான். நம்முடைய பாவங்களை நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல உணர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ்விடத்துல பாவம் பண்ணி செஞ்சு நாம செய்யணும். அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லோருமே என்ன செய்ய முடியாது? நேரான பாதையில போறதுக்கு நம்மளால முடியாது. அல்லாஹ் தான் நேர்வழியில கொண்டு போகணும். அல்லாஹ் மட்டும்தான் இசுவான் நேர்வழியில் செலுத்தக்கூடிய சிராத்தல் முஸ்தகீம்னு ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறமே, அல்பாத்தியானுடைய வசனங்களை ஓதுறவே அல்லாஹ் எங்களை நேரான பாதையில செலுத்து. அது உன்னுடைய கோபத்திற்கும் உன்னுடைய சாபத்திற்குமான வலியருடைய அவர்களுடைய பாதைகளுக்கு காட்டுகிறாதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறமே. அப்படிப்பட்ட நேரான பாதையில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித வனாஹுல்லாஹ்.